Hello students, இன்னைக்கு நாம 11th chemistry chapter 2 book back exercise question number 2.11 பார்க்கலாம். So question, a 25 watt bulb emits monochromatic yellow light of wavelength 0.57 micrometer. Calculate the rate of emission of quanta per second. So questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 25 watt bulb வந்து monochromatic yellow light வந்து emit பண்ணுது. அதோட wavelength வந்து 0.57 micrometer. Then நம்ம வந்து என்ன calculate பண்ணணும்னா rate of emission of quanta per second. So per secondல வந்து எவ்வளவு number of quanta or photons வந்து emit ஆகுது அப்படின்றத நம்ம calculate பண்ணணும். So first வந்து given எழுதிக்கலாம். Given என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? First வந்து power கொடுத்துட்டாங்க. Power என்ன? 25 watt. So per secondல வந்து 25 joule energy வந்து என்ன பண்ணுது? Emit பண்ணுது. Then wavelength. Wavelength என்ன கொடுத்திருக்காங்க? 0.57 micrometer. So wavelength வந்து மைக்ரோமீட்டர்ல இருக்கு. நம்ம வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 0.57 into micrometers 10 to the power minus 6 meter. Then rate of emission. அதனை calculate பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா rate of emission. So number of photons வந்து calculate பண்ண போறோம். N equal to total power divided by energy of one photon. So இதுதான் என்னன்னா rate of emission வந்து calculate பண்றதுக்கு ஃபார்முலா total power divided by energy of one photon. இதுல வந்து total power வந்து நமக்கு சம்லே கொடுத்துட்டாங்க 25 watt. Then நம்ம வந்து என்ன calculate பண்ணணும்? energy of one photon. So energy of one photon calculate பண்ணி இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். நமக்கு வந்து number of photons வந்து calculate பண்ணிடலாம். So first வந்து இப்போ நம்ம energy of photon calculate பண்ணலாம். So first energy of one photon. Energy of one photon. So இதை calculate பண்றதுக்கு formula E equal to hc divided by lambda. So இதுல h ன்றது Planck's constant. அதோட value 6.626 into 10 to the power minus 34 joule into second into then c ன்றது velocity of light 3 into 10 to the power 8 meter per second divided by lambda. Lambda வந்து கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க 0.57 into 10 to the power minus 6 மீட்டர். மைக்ரோமீட்டர்ல கொடுத்திருந்தாங்க. நம்ம வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. தென் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். 6.626 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 19.878 into இங்க 10 to the power minus 34 இங்க வந்து 8. So 10 to the power minus 26. Then இந்த செகண்டும் கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி மீட்டர் So joule divided by 0.57 into 10 to the power minus 6. Then 19.878 வந்து 0.57 ஆல டிவைட் பண்ண போறோம். So டிவைட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ 34.87 into the 10 to the power minus 6 வந்து மேல வரும்போது plus 6 ஆகுமா? So 10 to the power minus 20 joule. Then scientific notationல எழுதுறோம். அப்போ 3.
487 into 10 to the power minus 19 joule. ஸோ நமக்கு வந்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, ரேட் ஆஃப் எமிஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல வந்து என்ன ஃபார்முலா, ரேட் ஆஃப் எமிஷன் ஈக்குவல் டு டோட்டல் பவர் டிவைடட் பை எனர்ஜி ஆஃப் ஒன் ஃபோட்டான். இப்போ வந்து நம்ம எனர்ஜி ஆஃப் ஒன் ஃபோட்டான் வந்து என்ன பண்ணிட்டோம், கால்குலேட் பண்ணிட்டோம். இதுதான் என்னன்னா ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி. தென் அந்த ஃபார்முலால வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ n ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து என்னது, டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி வந்து 25 வாட். தென் 25 டிவைடட் பை எனர்ஜி ஆஃப் ஒன் ஃபோட்டான் வந்து 3.487 into 10 to the power minus 19. ஸோ இப்போ வந்து இந்த 25 3.487 நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவைட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ 7.17 into 10 to the power 19. ஸோ இதுதான் என்னன்னா நம்பர் ஆஃப் photons per second. ஒரு செகண்ட்ல எமிட் ஆகிற photons கவுண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.